Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக் வித் கோமாளில ஸ்ருதிகா அவர்கள் செஞ்ச பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு pan வச்சுக்கலாம். அதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சேர்க்கிறது தான். சோ அதனால கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் இடையில எக்ஸ்ட்ரா நம்ம நெய் சேர்க்க தேவையில்லை. இதுவே பாயசத்துக்கு நல்ல மணம் தரும். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிட்டு இதில் நம்ம முந்திரி பருப்பு திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திராட்சைலாம் நல்லா பபிள்ஸ் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு கிளாஸில் நான் பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கிளாஸ் அளவு நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு வறுக்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைனா சீக்கிரமாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். பருப்பு நல்லா வதங்காது. ஸோ பருப்போட வாசனை நல்லா வர வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி சேர்க்கக்குள்ள பாயசத்தில் அந்த பருப்போட வாசனை தனியாக தெரியும். நம்ம இது மாதிரி நெய்யில் வதக்குறதுனால அந்த நெய்யோட ஃப்ளேவரும் நமக்கு நல்லா தெரியும். இப்போ நல்லா ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கிளாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ அதனால் 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பருப்பு இப்போ நல்லா வேகட்டும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறத விட நார்மலாக வேக வச்சாலும் சீக்கிரமே பருப்பு வெந்துடும். பாசிப்பருப்பு இப்போ பாருங்கள், பருப்புலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெல்லம் எடுத்துக்கலாம். 200 கிராம் அளவு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா பாவு பண்ணிக்கிறேன். பாவு மீன்ஸ் நீங்கள் பதம்லாம் தேவையில்லை. வெல்லம் இது மாதிரி நார்மலாக கரைஞ்சாலே போதும் நமக்கு. வெல்லம் நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஏலக்காய் நீங்கள் நல்லா கிள்ளி அப்படியே போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா தட்டி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு துருவின தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது மாதிரி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் பாலை அரைச்சி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு தான் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாயசம் நல்லா கொதிக்கட்டும். இந்த பாயசம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் திக்னஸாக இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மிடில் ஸ்டேஜில் தான் இந்த பாயசம் இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாயசம் நல்லா கொதிச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சையை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் பருப்பு சாதம் கொடுக்குறத விட இதை மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமிங்லாம். ஸோ அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி விஜிகார்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எங்களோட எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.